வணக்கம், நான் உங்கள் மோகனா. 26/8/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி நகரம் செய்திக்குள்ள போகலாம் வாங்க. காஞ்சிபுரம் ஆகஸ்ட் 26. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பெண்களின் பாதுகாப்பான பயணத்துக்கு ஆட்டோக்களில் QR குறியீடு. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் ஓடும் ஆட்டோக்களை நவீன முறையில் கண்காணிக்கும் வகையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் QR குறியீடு ஸ்டிக்கர்கள் ஒட்டும் பணி தொடங்கப்பட்டது. அதன்படி கலெக்டர் அலுவலக வளாகத்துக்கு காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் ஓடும் அனைத்து ஆட்டோக்களும் வரவழைக்கப்பட்டது. பின்னர் QR குறியீடு மற்றும் பணியை கலெக்டர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார். இந்த QR குறியீட்டை செல்போன்களில் ஸ்கேன் செய்தால் ஆட்டோ உரிமையாளர் மற்றும் ஆவண விவரங்களை உடனடியாக பயணிகள் அறிந்து கொள்ளலாம். மேலும் ஆட்டோக்களின் ஆவணங்கள் நடப்பில் உள்ளதா, காஞ்சிபுரம் நகரம் எல்லைக்குள் அனுமதி பெற்ற வாகனம் உள்ளதா, காஞ்சிபுரம் புறநகர் எல்லைக்குள் அனுமதி பெற்ற வாகனமா எனவும் கண்டறிய பயன்படுகிறது QR குறியீடு. இல்லாத வாகனம் ஆவணங்கள் நடப்பில் இல்லாத வாகனமாக கருதி மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பொது இடங்கள் மற்றும் கூட்ட நெரிசல் உள்ள இடங்களில் போக்குவரத்து போலீசார் ஆட்டோக்களை ஆய்வு செய்யும் போது QR குறியீடு வசதி மூலம் விரைவாக ஆவணங்களை ஆய்வு செய்ய முடியும். பெண்கள் பயணத்திற்கு இது பாதுகாப்பானதாக அமையும். அடுத்தது பாருங்க. செங்கல்பட்டு ஆகஸ்ட் 26. மையூர் ஏரியில் மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கலெக்டரிடம் மனு அளிக்க வந்தபோது எடுத்த படம். மதுராந்தகம் அருகே மையூர் ஏரியில் மண் எடுக்க கிராம மக்கள் எதிர்ப்பு, கலெக்டரிடம் மனு. மதுராந்தகம் அடுத்துள்ள மையூர் ஏரியில் மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து அங்கு பகுதி மக்கள் கலெக்டரிடம் மனு அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவிற்குட்பட்ட மையூர் பகுதியில் பொதுப்பணி துறைக்கு சொந்தமாக 27 ஹெலிகாப்டர் பரப்பில் 27 ஹெக்டேர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கலெக்டர் ஸ்னேகாவிடம் புகார் அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: மையூர் கிராமத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகிறோம். உங்கள் பகுதியில் பொது பணித்துறைக்கு சொந்தமாக மிகப்பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியில் கடந்த ஆண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் ஒப்புதலின்படி ஏரி தூர்வாரும் பணிகள் நடைபெற்றது. அப்போது 60 நாட்களுக்கு மேலாக ஏரியிலிருந்து மண் எடுக்கப்பட்டது. ஆனால் ஒப்பந்தக்காரர்கள் கரையை பலப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்றனர். பாலாற்றுக்கு அருகாமையில் எங்களது பகுதி இருப்பதால் ஏரியில் 4 அடிக்கு கீழ் பள்ளம் எடுத்தால் ஆற்று மணல் வந்துவிடும். ஏரியை தூர்வாருகிறோம் என்கிற பெயரில் இரவு பகலாக ஏரியில் இருந்த ஆற்று மணலை விற்பனை செய்துவிட்டனர். அப்போது ஏரியில் அங்கே 15 அடிக்கும் மேலாக பள்ளங்கள் உள்ளது. ஏரியில் நீர் தேங்கும் போது எங்கு பள்ளம் உள்ளது என தெரியவில்லை. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக மீண்டும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மையூர் ஏரியில் மண் எடுப்பது தொடர்பாக மையூர் ஊராட்சி தலைவர் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. மையூர் ஏரியில் மண் எடுத்து 1 வருடம் கூட நிறைவு பெறாத நிலையில் தற்போது மீண்டும் மண் எடுக்க முனைப்பு காட்டி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏரியில் தொடர்ந்து மண் எடுத்தால் நிலத்தடி நீர் குறைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் தண்ணீருக்கு போராடும் சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே ஏரியிலிருந்து மண் எடுக்கப்பட்டதால் கடந்த ஆண்டு பெய்த மழைக்கு ஏரி முழுமையாக நிரம்பவில்லை. தற்போது மீண்டும் அதிக அளவில் ஏரியிலிருந்து மணலை வெளியே எடுத்ததால் விவசாயிகள் முற்றிலும் பாதிக்கப்படும். எனவே ஏரியை தூர்வாரும் பணிகள் என்ற பெயரில் மண் எடுப்பதை நிறுத்த வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட கலெக்டர் ஸ்னேகா அவர்கள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அடுத்த செய்தியை பார்க்கலாம். காஞ்சிபுரம் ஆகஸ்ட் 26. கடனை செலுத்த கோரி தொல்லை கொடுத்ததால் நிதி நிறுவன ஊழியருக்கு அரிவாள் வெட்டு, வாடிக்கையாளர்கள் வெடிச்செயல். கடனை திருப்பி செலுத்த கோரி தொல்லை கொடுத்ததால் நிதி நிறுவன ஊழியரை வாடிக்கையாளர்கள் அரிவாளால் வெட்டினர். காஞ்சிபுரம் வள்ளல் பச்சையப்பன் தெரு பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் நிதி நிறுவனத்தில் வேலூர்
காகிரப்பட்டறை பகுதியை சேர்ந்த குணநிதி வயது 38 என்பவர் கடன் அனுமதிக்கும் பிரிவில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். காஞ்சிபுரம் பொத்தேரி பகுதியை சேர்ந்த குணா 60 என்பவர் இந்த சிறு நிறுவனத்தில் விடுக்கப்பட்ட கடனாக ரூபாய் 23 லட்சம் பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 12 லட்சம் மட்டும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் குணா வாங்கிய கடனுக்கு மாத தவணையை செலுத்தாமல் இருந்துள்ளார். இதனால் தனியார் நிறுவன ஊழியர்கள் கடனை திருப்பி செலுத்த வலியுறுத்தி பல்வேறு வகைகளில் குணாவிற்கு தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. மேலும் குணாவின் வீட்டையும் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த குணா அவர்கள் நேற்று காலை தனியார் நிதி நிறுவன அலுவலகத்திற்கு வந்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார். அதில் உடன்பாடு ஏதும் ஏற்படாத நிலையில் ஆத்திரமடைந்த குணா அவர்கள் கடன் அனுமதிக்கு பிரிவு மேலாளரான குணாநிதியை தான் மறைத்து கொண்டு வந்திருந்த அரிவாளால் கழுத்து தலைப்பகுதிகளை வெட்டினார். இதில் பலத்த காயமடைந்த குணாநிதி சக நிறுவன ஊழியர்கள் மீட்டு காஞ்சிபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து விஷ்ணு காஞ்சிபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் குணா அவர்களை கைது செய்தனர். பட்டப்பகலில் நிதி நிறுவனத்தில் ஊழியர் வெட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உரகடம் ஆகஸ்ட் 26 தொழிற்சாலையில் செல்போன்களை திருடிய ஊழியர்கள் 5 பேர் கைது. உரகடம் அருகே செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலையில் புதிதாக தயாரிக்கப்பட்ட செல்போன்களை திருடிய 5 ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் பகுதியில் செல்போன் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் உள்ள இந்த தொழிற்சாலையில் விலை உயர்ந்த 5 செல்போன்களை மாயமானது. இந்நிலையில் தொழிற்சாலையில் வேலை செய்யும் 5 ஊழியர்கள் மீது சந்தேகம் ஏற்பதாக அந்த நிறுவனத்தினர் உரகடம் போலீஸ் நிலையத்திற்குள் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் செல்போன் தொழிற்சாலையில் வேலை செய்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த ராஜேஷ் குமார் வயது 22, ரோஷன் குமார் 23, ஜர்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த விக்ரம் குமார் 47, நிதிஷ்குமார் 23, அசாம் மாநிலத்தை சேர்ந்த சுனில் ஒரான் 28 ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் 5 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் செல்போன்களை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து 5 பேரையும் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். சிறையிலும் அடைச்சிட்டாங்க. மேலும் கைதான தொழிலாளர்களிடம் இருந்து 5 செல்போன்களையும் போலீசார் மீட்டனர். வேலை செய்த தொழிற்சாலையிலே ஊழியர்கள் செல்போன்கள் திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு ஆகஸ்ட் 26 சிறுமியல் பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபருக்கு 10 ஆண்டு சிறை. செங்கல்பட்டு கோர்ட்டு தீர்ப்பு. பலாத்காரம் செய்த வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து செங்கல்பட்டு கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியது. சென்னை துறைப்பாக்கம் பகுதியை சேர்ந்த முனியப்பன் வயது 29 கூலி தொழிலாளி யான இவர் கடந்த 8/4/2015 அன்று 9 வயது சிறுமியுடன் கை கால்களை கட்டி கொண்டு விளையாடலாம் என கூறி அந்த சிறுமியின் கை கால்களை கயிற்றால் கட்டி போட்டு பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி அவரது தாயாரிடம் கதறி அழுதபடி கூறியுள்ளார். உடனே அந்த சிறுமியின் தாய் துரைப்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் போக்சோ சட்டத்தின் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்த வழக்கு விசாரணை செங்கல்பட்டு போக்சோ கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் வழக்கினை விசாரித்த நீதிபதி நசீமா பானு அவர்கள் நேற்று தீர்ப்பு கூறினார். அதில் முனியப்பனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 1000 அபராத தொகையும் கட்ட தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க கோரி தமிழக அரசு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பு வக்கீல் லட்சுமி அவர்கள் வாதாடினார்கள். அடுத்தது திருப்பூர் ரவுண்டானா பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகள். திருப்பூர் ரவுண்டானா பகுதியில் தினமும் மாலை வேளையில் மாடுகள் கூட்டமாக சுற்றித் திரிந்து அங்கேயே படுத்துக் கொள்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். தாம்பரம் ஆகஸ்ட் 26 மேயர் மண்டல தலைவர் கவுன்சிலர் இடையே கடும் வாக்குவாதம். தாம்பரம் ஆகஸ்ட் 26 தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் மண்டல தலைவர் மற்றும் கவுன்சிலர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நேற்று நடைபெற்றது. துணை மேயர் கோ காமராஜ், மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர், மண்டல தலைவர்கள் வே கருணாநிதி, டி காமராஜ், எஸ் இந்திரன், ஜோசப் அண்ணாதுரை மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை பேசும்போது, கடந்த 5 மாதங்களாக 2வது மண்டலத்தில் மண்டல கூட்டம் நடைபெறவில்லை. அதிக வருவாய் உள்ள மண்டலத்துக்கு தொடர்ந்து நிதி வழங்குவது நிறுத்தப்பட்ட உள்ளது. இதனால் பணிகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. எனவே உடனடியாக மண்டல கூட்டங்களை மாதம் 2 முறை நடத்த அனுமதிக்க வேண்டும். பொதுமக்களிடம் கோரிக்கைகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மண்டல அலுவலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த மேயர் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மண்டல கூட்டம் நடத்த அனுமதிக்கப்படும் என்றார். இதனால் மண்டல குழு தலைவர் சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் மற்றும் மேயர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் எழுந்து நின்று கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் 3வது மண்டல கவுன்சிலர்கள் பேசும்போது, மண்டல தலைவர் தமிழக அரசால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் தற்போது மண்டல தலைவர் இல்லை. இதனால் மண்டலம் 3க்கு உட்பட்ட 14 வார்டுகளில் பயணிகளும் சரிவர நடைபெறவில்லை. நாங்கள் அனாதை போல் இருக்கிறோம். தண்ணீர் பற்றாக்குறை அதிக அளவில் இருப்பதால் உடனடியாக தீர்க்க வேண்டும் என என்றார். பின்னர் கூட்டத்தில் ஆக்டிவ் தாம்பரம் செயலி, நாய்களை தனிமைப்படுத்தும் மையம், ஒருங்கிணைந்த சேவை மையம், டென்னிஸ் கோர்ட், மூத்த குடிமக்களுக்கான புத்துணர்ச்சி மையம் ஆகிய 5 புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் 275 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது பாருங்க, வேன் மோதி முதியவர் பலி. ஆலந்தூர் ஆகஸ்ட் 26. சென்னையை அடுத்த ஆதம்பாக்கம் உள்வட்ட சாலையை கடந்த 19ஆம் தேதி 62 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் கடக்க முயன்றார். அப்போது வேகமாக வந்த வேன் மோதியது. இதில் பலத்த காயமடைந்தவர் அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை அந்த முதியவர் உயிரிழந்தார். முதியவரின் ஊர் பெயர் தெரியாத நிலையில் பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திய வேன் டிரைவரான தரமணியை சேர்ந்த சுதாகர் வயது 31 என்பவரை கைது செய்தனர். பாருங்க, இத்துடன் இந்த நகர செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.